வணக்கம். ட்ரெய்லர் ரிலீஸ்லயே ஏதோ பஞ்சாயத்து இருந்துச்சு போல இருக்கு. அண்ட் இந்த படத்தோடைய வேலைகள் கடைசி நிமிஷம் வரைக்கும் நடந்துட்டே இருந்துச்சுன்ற மாதிரி வேற ஒரு ஸ்டேட்டஸ்ல பார்த்தேன். பெய்ட் ப்ரீமியர் இருக்குன்னு சொல்றாங்களே, நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரிலாம் சந்தேகத்தோட தான் நடந்தேன். ஆனால் புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் சந்தேகத்தோட தான் புக் பண்ணேன். செவ்வாய்க்கிழமை நைட் இந்த புக்கிங் ஓப்பன் ஆச்சு. எவ்வளவு வேகமாக புக் ஆச்சு அப்படின்னு நான் சொன்னால் கூட உங்களுக்கு சரியாக கன்வே அவ்வளோ ஃபாஸ்ட்டு. என்னன்னா புக்கு ஆக 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 ஒவ்வொரு தேட்டர்லையும் எக்ஸ்ட்ரா ஸ்க்ரீன்ஸ் ஆட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக ஆரம்பத்தில் 6 ஸ்க்ரீன்ஸ் தான் போட்டிருந்தாங்க. 6 ஷோஸ் தான் இருந்தது. ஆனால் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஆனால் ஒவ்வொன்றும் ஃபுல் ஆகிட்டே வருது. ஆஹா, பவன் கல்யாணுக்கு சென்னையில் இப்படி ஒரு ரசிகர் கூட்டமா அப்படின்னு எனக்கு ஆச்சரியம். கண்டிப்பாக FDFS கூட்டம் வரும், செம்மையாக வைப் பண்ணுவாங்க, அதெல்லாம் நானே பார்த்துருக்கேன். பட் தெலுங்கு படத்துக்கு வீக் டேல பெய்ட் ப்ரீமியருக்கு நைட் ஷோக்கு இவ்வளோ ஷோஸ் ஃபுல் ஆகுது அப்படிங்கிறத நான் இப்போ தான் பார்க்குறேன். அந்த ஆச்சரியத்தோடையே புக் பண்ண இந்த ஓஜி, அதாவது தே கால் ஹிம் ஓஜி எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். தே கால் ஹிம் ஓஜி 90ஸ்ல நடக்கிற கதை. மும்பையில் ஒரு பெரும்புள்ளி பிரகாஷ் ராஜ், அவருடைய விசுவாசமாக பல வருஷங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஆள் தான் பவன் கல்யாண். ஓஜஸ் கம்பீரா, ஷார்ட்டா ஓஜி. தன்னுடைய பையன் மாதிரி பவன் கல்யாண பாசத்தோட பார்த்துக்கிறாரு பிரகாஷ் ராஜ். ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு சின்ன விவகாரத்தினால ஓஜி இவரை விட்டு விலகி போகிற மாதிரி சுச்சுவேஷன். அவன் நிம்மதியான வாழ்க்கையை தேடிட்டோம் அப்படின்னு பிரகாஷ் ராஜும் ஓஜியை விட்டுறாரு. பிரகாஷ் ராஜ் கண்ட்ரோலில் இருக்கிற மும்பை போர்ட்டுக்கு ஒரு கண்டெய்னர் வந்து இறங்குது. அதோட சேர்ந்து பலரோட பிரச்சனைகளும் வந்து சேருது இன்டர்நேஷனல் லெவலில். பிரகாஷ் ராஜ் ஃபேமிலிக்கே ஆபத்து அப்படிங்கிற சூழலும், திரும்ப ஓஜி மும்பைக்கு வந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழலும் உருவாகுது. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் தே கால் ஹிம் ஓஜி. ஒரு படத்தில் சில மாஸ் சீன்ஸ் இருக்கும், ஹீரோ பில்டப் இருக்கும். ஆனால் இங்கே மாஸ் பில்டப் சீன்ஸை சுற்றி மட்டும்தான் இந்த மொத்த படமுமே இருக்குது. முழுக்க முழுக்க ஒரு ஃபேன் சர்வீஸாக மட்டுமே இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு சுஜித். ஸோ ரசிகர்களுக்கான ஒரு சேவையை செஞ்சுருக்காரு அவர். ஆரம்பத்தில் வந்தால் கூட பரவாயில்ல, அவன் சிங்கண்டா, அவன் தூஃபான்டா, அவன் சுனாமிடா, அவன் டொனால்ட் ட்ரம்ப்டான்னு படம் முடிகிற வரைக்கும் பில்டப் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் இயக்குனர் சுஜித்துக்கு மாஸ் காட்சிகளை எடுப்பது எப்படி அப்படிங்கிறதுல செம்ம எக்ஸ்பர்டீஸ் இருக்குது. ஸ்டேஜிங்கில் மனுஷன் கலக்கிறாரு. சில விஷுவல் ஐடியாஸ்லாம் ஸ்டன்னிங்கான ஒரு எக்ஸிகியூஷன். பவன் கல்யாண் வரிசையாக பல பேரை வெட்டி சாய்ச்சிட்டே வருவார். அதை மேலேருந்து ஒரு அடியால் வந்து ஜன்னல் வழியாக பார்க்குற அந்த ஒரு ஷாட் எடுக்கப்பட்ட விதம், இன்டர்வலுக்கு முன்னாடி வர ஸ்டன் சீன், அது முடிகிற விதம், செகண்ட் ஹாஃபில் போலீஸ் ஸ்டேஷனில் அபிமன்யு சிங்கை மீட் பண்ணுற சீன், கிளைமேக்ஸில் பல தலைகள் வடி வந்து உடச்சிட்டு வந்து விடுற சீன், இப்படி செம்ம ஸ்டைலைஸ்டாக வைப்ரண்டாக காட்சிகள் எழுதி அதை எக்ஸிக்யூட் பண்ணி ரசிகர்களை அலற விட்டுட்டே இருக்காரு இயக்குனர். நாஸ்டல்ஜியா வேணும் இல்லையா, அதுக்காக இந்த ஜானிங்கிற துப்பாக்கி, நுன்சாக் சண்டை, பவனுடைய அந்த ஒரு கல்ட்டு பாட்டுன்னு இதெல்லாமும் இருக்கு. அகைன் Q2 ரசிகர்கள் கோயிங் மேட். இந்த படத்துடைய ஓஜி பவன் கல்யாண் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸ்க்ரீன் பிரசன்ஸ், ஸ்வாக், குறைவான வசனங்களே இருந்தாலும் அதை அவர் டெலிவர் பண்ணுற விதம், முக்கியமாக வயலன்ஸ் பழகி போய் உணர்ச்சிகளை பெருசாக காட்ட முடியாமல் ரொம்ப ரெஸ்ட்ரெயின்டாகவே இருக்கிற நேச்சரை அவர் காட்டியிருந்த விதம்னு எல்லாமே இந்த கதாபாத்திரத்துக்கு பர்ஃபெக்டாக இருந்தது. அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீனில் மட்டும் கொஞ்சம் லவுடாக போனாலுமே கூட அதுவும் ரசிக்க முடியாத இருந்துச்சு. பிஹைண்ட் த ஸ்கிரீன் இயக்குனரை தாண்டி இந்த ஓஜிக்கு உயிர் கொடுத்தது 3 பேர். சினிமாட்டோகிராஃபர்ஸ் ரவி கே சந்திரன், மனோஜ் பரமஹம்சா அண்ட் இசையமைப்பாளர் தமன். சின்சிட்டி மாதிரி ஒரு கேமிங் வேர்ல்டை பார்க்குற மாதிரியான விஷுவல் ஃபீலை கொண்டு வந்திருக்காங்க சினிமாட்டோகிராஃபர்ஸ் 2 பேருமே. ஏஐ காட்சிகளுடைய குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஹெவியாக கலர் கிரேடிங் பண்ண ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆக்சுவலாக நல்லா தான் இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ ஒரு புது ஃபிக்ஷனல் உலகம் அப்படிங்கிற அந்த ஃபீலை கன்வின்சிங்காக கொண்டு வந்துடுறாங்க. ப்ரொடக்ஷன் டிசைனருக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். சில காட்சிகளில் சிஜி கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். பாலையா படங்களுக்கு எப்படி ரீரிகார்டிங் பண்ணுவாரோ அதை விட எக்ஸ்ட்ராவாக இன்னும் 100 பேரை இறக்கி கோரஸில் கதற விட்டுருக்காரு தமன். இத்தனைக்கும் ஏதோ லிரிக்ஸோட தான் அவங்க பாடுறாங்க, ஆனால் அதெல்லாம் ஒன்றும் புரியல, காதலோட வேலை தைட போடுறா அப்படிங்கிற மாதிரி அந்த மொமெண்ட்டுக்கு இந்த டெசிபல்ல இப்படி ஒரு பிஜிஎம் அப்படின்னு எலிவேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. பாடல்களை பொறுத்த வரைக்கும் சுவி பாட்டு மட்டுமே கேட்க நல்லா இருந்தது. பட் அதை பிஜிஎம்ல வச்சே படம் முழுக்க எமோஷன்ஸை மில்க் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சது ஒர்க் ஆகலை. இந்த முதல் சில நாட்கள் படம் பார்த்து ஃபயர் விடுற ரசிகர்களை தாண்டி என்டர்டெய்னிங்கான, சுவாரஸ்யமான, கொஞ்சம் புதுசான ஒரு படத்தை பார்க்க நினைக்கிற பொதுமக்களுக்கான கண்டென்ட் அப்படிங்கிறது இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கு. ஜப்பானில் நடக்கிற அந்த ஃபிளாஷ்பேக் காட்சிகள், ஓஜி கேரக்டருக்கான பேக் டிராப், பிரகாஷ் ராஜோட அவர் சேர்ற விதம், ஒரு நல்ல செட்டப்போட கதை ஆரம்பமாகுது. சுதேவ் நாயர் கேரக்டரோட ஆக்டிவிட்டி, அதோடைய டாமினோ எஃபெக்ட், எம்ரான் ஹாஷ்மியோட என்ட்ரி, பிரகாஷ் ராஜ் ஃபேமிலி பிரச்சனையில் மாற்ற விதம்னு இந்த போர்ஷன்ஸும் வழக்கமாக தெரிஞ்சாலும் பெருசாக போர் அடிக்கல. ஆனால் இதுக்கப்புறம் கதை நகரவே இல்லை. சரி, ஓகே, அடுத்தது என்ன சொல்லுங்க அப்படின்னு பார்த்தா, ஒன்ஸ் பவன் கல்யாண் பிரியங்காவுடைய ட்ராக் ஓப்பன் ஆனதும் படம் டோட்டலாக டிப் ஆயிடுது. இங்கே சுவாரஸ்யமான சீன்ஸ் எழுதப்படலை, மொமெண்ட்ஸ் கிரியேட் ஆகலை, பவனுக்கும் பேமுக்குமான கெமிஸ்ட்ரிங்கிறது சுத்தமாக இல்லை. இதனால் ஹீரோவை செகண்ட் ஹாஃபில் ட்ரைவ் பண்ண வேண்டிய எமோஷன்ஸ் அப்படிங்கிறது அவருக்கு மட்டுமே தான் இருக்குது. அவருக்கு தான் உள்ளுக்குள்ளே உரைக்கதே தவிர நமக்கு சுத்தமாக எதுவுமே உரைக்கவே இல்லை. ஒரு குரூஷியலான சோகமான ஒரு சீனில் பெய்ட் ப்ரீமியரில் வந்த ஃபேன்ஸே கை தட்டுற அளவுக்கு தான் இருந்தது அந்த படத்தோடைய எமோஷன்.
ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பவன் கல்யாணுக்கான ஸ்கிரீன் டைமும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அட்டகாசமான இன்டர்வல் பிளாக்கு அப்புறம் ரசிகர்கள்லாம் கைத்தட்டி திரும்பி வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ண அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன், அர்ஜுன் தாஸ் கேரக்டரை வச்சு வர ஒரு ஃபிளாஷ்பேக்ல எதிர்பார்த்த விஷயமே நடந்தாலுமே கூட அதுல கொஞ்சம் சின்ன வேரியேஷனை காட்டினது, வில்லன் சொல்ற அந்த 12 மணி நேர கெடு இதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வைக்குது. ஆனா ரொம்ப ரொம்ப வீக்கான வில்லன் கேரக்டரும் டூ மச்சான ஸ்ட்ராங்கான ஹீரோ பில்டப்பும் ஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணி ஜஸ்ட் ஹீரோ எலிவேஷன், ஆக்ஷன், ஸ்லோ மோஷன், பஞ்ச் டயலாக்னு மைண்டுக்கு எந்த விதமான வேலையும் தராமல் மந்தமாக தான் போகுது. பவன் கல்யாண் கையால் படத்தில் ஒரு 1000 பேர் சாகுறாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஓஜி கேரக்டர் மாதிரி நமக்கு உணர்ச்சிகள் எல்லாமே மறத்து போயிடுது. சாமுராய்ஸ் மாதிரி சில கேரக்டர்ஸை கொண்டு வந்தது புது ஐடியாவாக இருக்குது. ஆனால் அவங்க எப்படி வந்தாங்க, எப்படி எல்லாரையும் ட்ரேஸ் பண்ணி லாக்லாம் பண்ணாங்க அப்படின்னு அதில் ஒரு டீட்டெயிலும் கிடையாது. படத்தோடைய மற்ற ஐடியாஸ் மாதிரியே இதெல்லாம் ஜஸ்ட் கூல் ஐடியாஸ் அப்படிங்கிற லெவலில் மட்டுமே ஒர்க் ஆகுது. கிளைமேக்ஸில் திடீர்னு ஒரிஜினல் கேங்ஸ்டர்னு ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணுறாங்க. அதோடைய டைம்ல என்னென்ன அந்த சம்பவங்கள்லாம் எப்போ நடந்துச்சுன்னு குழப்பமே மிச்சம். ஷ்ரேயா ரெட்டி மாதிரி ஒரு நல்ல பர்ஃபார்மரை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள வச்சே தனியாக ஒரு ஸ்பின் ஆஃப் எடுக்கலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு இருக்குது அவங்களுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். அர்ஜுன் தாஸோடைய என்ட்ரிக்கு தியேட்டரில் சரியான ரெஸ்பான்ஸ். அவர் தன்னுடைய வேலையை சிறப்பாக பண்ணியிருக்காரு, அதில் எந்த குறையும் கிடையாது. ஆனால் அந்த கேரக்டரும் வீணடிக்கப்பட்டிருக்கு. பிரகாஷ் ராஜ், இம்ரான் ஹாஷ்மி, சுபலேகா சுதாகர், ஹரிஷ் உத்தமன், அபிமன்யு சிங், சுதேவ் நாயர் உள்ளிட்ட நடிகர்கள் தான் படத்தில் கொஞ்சம் ரெஜிஸ்டர் ஆகிறாங்க. இவங்க நல்லாவே நடிச்சிருக்காங்க. அஜய் கோஷ், மட்ட ராஜேந்திரன்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி படத்தில் வந்துட்டு போகிறாங்க. ஏன்னே தெரியல. சாஹோ படத்துக்கு இந்த படத்தில் ஒரு கனெக்ட் இருக்குது, ஒரே யூனிவர்ஸ் மாதிரி. பட் இந்த படத்தோடைய சண்டை காட்சிகள் மாதிரி அதுலேயுமே எந்த லாஜிக்கும் இருக்கிற மாதிரி தெரியல. மொத்தத்தில் இந்த ஓஜி தெலுங்கு சினிமாவின் ஜிபியு. ஆக்சுவலாக அஜித்தோடைய கேமியா வந்தாலும் நான் ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டேன். ஏன்னா ஜான்விக் கூடவே சண்டை போட்டவர் ஓஜியோட சண்டை போட்டிருக்க மாட்டாரா சொல்லுங்க. ஆனால் ஜிபியு அளவுக்கு இந்த படம் ரொம்ப ரேண்டமாலாம் இல்லை, கொஹரண்டான கதை திரைக்கதை தான். ஆனால் ஸ்ட்ரிக்ட்லி ரசிகர்களுக்கான படம் மட்டுமே. மற்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் தான் ஓஜி. அதுக்கு மேலே சொன்னால் சென்சாரில் பிரச்சனை ஆகும். வேணாம். படத்துக்கு அடல் சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. நான் பார்த்தது தெலுங்கு வெர்ஷன், பெய்ட் ப்ரீமியரில் சப்டைட்டில்ஸ் இல்லை, இன்னிலேருந்து வரலாம்னு சொல்கிறாங்க. செக் பண்ணிக்கோங்க. தமிழ் டப்பிங்லையும் படம் ரிலீஸ் ஆயிருக்கு.